அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் 11. இதில் எம்ப்ளாயி சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஒரு நிறுவனம் என்கின்ற பொழுது அதில் பாதுகாப்பாக தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டும். அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருக்க வேண்டும். நாம் வெகு விபரமாக உடல்நலம் பற்றி பல பாடங்களில் முன்பே நாம் படித்து விட்டோம். பாடம் 11 பொறுத்த மட்டில் வேலையாளுடைய பாதுகாப்பு, அவருடைய உடல் நலம், விபத்து தடுப்பு, வேலை செய்யும் இடங்களில் அவர் பெறுகின்ற இடையூறுகள், அதை தடுக்கின்ற முறைகள், வேலை பாதுகாப்பை நாம் எவ்வாறெல்லாம் உயர்த்த முடியும் என்பது போன்ற விஷயங்களை இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முன்னுரை: பாதுகாப்பு, உடல் நலம் முக்கியமானது. அதில் இடையீட்டு முயற்சிகள் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால், ஒரு தொழிலாளி மிகவும் பாதுகாப்பாக தொழில் செய்ய வேண்டும். அவருடைய உடல் நலமானது மிகவும் முக்கியம். அதில் இடையீட்டு முயற்சிகள் தனிநபரும் சரி, நிறுவனமும் சரி, அவருடைய பாதுகாப்புக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது. இதைத்தான் நாம் இடையீட்டு முயற்சிகள் என்று சொல்கின்றோம். தனிநபர் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். நிறுவனமும் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்கிறது. இதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் ஆகிறது. பாதுகாப்பின்மை இல்லாமல் இருந்தால் தொழிலாளி காயப்படுவார், ஒரு சில சமயங்களில் இறந்து போகலாம். அதனால் தொழிலாளர்களுடைய இழப்பு ஏற்படும். இதனால் உற்பத்தி பாதிக்கும், அனைவருக்கும் கவலை ஏற்படும். இதனால் பாதுகாப்பு மிகவும் முக்கியம், அவசியம் என்பதை நாம் சொல்லாமலே தெரிந்து கொள்ளலாம். குறையும் விபத்துகளை குறைப்பதால் நமக்கு செலவும் குறைவு, நமக்கு உற்பத்தியும் அதிகமாகும். உயிர் பாதுகாப்பும் இருப்பதால் உயிர் சேதங்களும் ஏற்படாமல் நாம் பார்த்துக் கொள்கின்றோம். ஆகவே நிறுவனத்தில் உச்சபட்ச பாதுகாப்பு நமக்கு தேவை என்பதை நாம் உணர்கின்றோம். பாதுகாப்புடைய சூழலில் தான் தொழிலாளிகள் வேலை செய்ய வேண்டும். உதாரணமாக, ஆபத்தான புகை. ஒரு சில நிறுவனங்கள் நாம் பத்திரிகைகளில் படித்திருக்கின்றோம். ஆபத்தான புகையினால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், எவ்வளவு பேர் மரணம் அடைகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே ஒரு நிறுவனத்தில் வாயு ஆபத்தானதாக இருந்தால் பாதகத்தை ஏற்படுத்தும், அது நமக்கு தெரியும். அதே போல ஒரு நிறுவனத்தில் அதிக இரைச்சல், எந்த நேரமும் சதா இரைச்சல் இருந்து கொண்டே இருந்தால் அது காது பாதிக்கும், அதனுடைய காதினுடைய திறனை பாதிக்கும். ஆகவே பாதுகாப்புக்கு முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டியது இந்த நிறுவனத்தின் கடமையாக இருக்கிறது. உதாரணமாக, மிக அதிகமான ஒளி என்றால், அல்லது கண்ணில் சில தூசுகள், மாசுகள், இரும்பு துகள்கள் விழுந்துவிடும் என்று தெரிந்தால் அதற்கு கோகிள்ஸ் அல்லது கண்ணாடி கண்டிப்பாக அணிய வேண்டும். அதே போல கையில் காயங்கள் ஏற்படும் என்றால் இயந்திரங்களை பயன்படுத்துகின்ற பொழுது கையுறைகளை முக்கியமாக அவர்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவே நமது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூறியது போல, உடல்நலம் என்பது நோய் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, அது ஒரு நிலைப்பாடு. அதில் உடல், மனம், ஆவி, இந்த சமூகம், அனைத்து நலன்களும் சேர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் நல்ல உடல் நலம் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தன்னுடைய விளக்கத்தில் கூறியிருக்கின்றது. ஆகவே வேலை இடையூறுகள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பவை ஆகும். உதாரணமாக இரைச்சல், நம்ம அதை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம். இடையூறுகள் வேறுபடும். ரசாயன நிறுவனம் வாயுக்களை உற்பத்தி செய்யும், அதில் அமிலங்கள் வரலாம், அந்த சிதறல்கள் ஏற்படலாம், அது உடலில் பட்டு அதனால் காயங்கள் ஏற்படலாம். பாய்லர் போன்றவற்றை சுத்தப்படுத்துகின்ற பொழுது அமிலங்கள் சிதறலாம், அதனால் அமிலங்கள் சிதறி தொழிலாளியின் மேல் பட்டு அதனால் அவர் உடலில் வெந்து போகலாம். இது மாதிரி ஏற்படும். கம்ப்யூட்டர் வேலை செய்பவர்கள் நெடுநேரம் கம்ப்யூட்டரில் உட்காருவதால் அவர்கள் உடல்நலம் ஒரு வகையில் பாதிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு பயிற்சிகள் தேவை. இதை நாம் பார்க்கின்றோம். சுழலும் இயந்திரங்கள் இருக்கின்ற பொழுது அவருக்கு பாதுகாப்பு தடுப்புகள் தேவை. அப்படி இல்லை என்றால் அவைகள் உடைகளை இழுத்து ஆட்களையும் காயப்படுத்திவிடும். தொடர்ந்து ஆகவே தொழிலாளிகள்
தொடர்ந்த உடல்நல சோதனை செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ வசதி வேண்டும். மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மன அழுத்தம் நிறைந்த வேலை, மன அழுத்தத்தை குறைக்க பாடுபட வேண்டும். அதற்கான பயிற்சிகள் வேண்டும். அப்பொழுதுதான் உடலும் மனமும் அமைதியாக இருந்து நல்ல முறையில் அவர் வேலை செய்ய முடியும். PATH அடுத்து, அதாவது பிராக்டிசஸ் ஃபார் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டோட்டல் ஹெல்த். பிராக்டிசஸ் ஃபார் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டோட்டல் ஹெல்த் என்பதை பற்றி கிரானிட்ஸ் 2006 விளக்கமாக கூறியுள்ளார்கள். பயிற்சிகள் செய்ய வேண்டும். நேர்மறையான எண்ணங்களுடையதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல தூக்கம் ஏற்படும். இது போன்றவற்றை இந்த பிராக்டிசஸ் ஃபார் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டோட்டல் ஹெல்த் என்ற கிரானிட்ஸின் விளக்கங்கள் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்று, ஹெல்த் ஒர்க் பிளேஸ் பிராக்டிசஸ். 2, எம்ப்ளாயி growth அண்ட் டெவலப்மெண்ட். எம்ப்ளாயி ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ரெகக்னிஷன் அண்ட் எம்ப்ளாயி இன்வால்மெண்ட். ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நாம் இவைகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். எம்ப்ளாயி வெல்பீயிங், பிசிக்கல், மென்டல், இமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. நாம் ஏற்கனவே கூறியது போல ஒரு தொழிலாளி உடல்நலம் மட்டுமல்லாமல் மனநலமும் நல்லதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நல்ல நிறைந்த மனதுடன் வேலையை கவனத்துடன் வேலை செய்ய முடியும். அப்பொழுதுதான் அதிக தூண்டலுடன் ஒன்றித்தலுடன் அந்த நிறுவனத்தோடு ஒன்றித்து போகின்ற ஒழுக்கமாக வேலை செய்ய முடியும், கவனமாக வேலை செய்ய முடியும், உகந்த ஒரு சூழலில் அவர் வேலை செய்ய முடியும். ஆர்கனைசேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட். நிறுவனமும் இதற்கான முன்னேற்றமான வழிபாடுகளை செய்ய வேண்டும். நிறுவனம் என்றால் அதில் போட்டி இருக்கும், செய்யலும் உற்பத்தியும் இருக்கும். அதிகமாக விடுபடுத்தல் பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதிகமாக விலகுதல் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே நிறுவனம் விபத்து குறைவாக இருந்து வேலை திருப்திகரமாக இருந்தால்தான் அந்த நிறுவனம் நன்றாக சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நமக்கு சொல்லாமலே விளங்கும். பாடம் 11.3 காசஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். இப்பொழுது ஒரு நிறுவனத்தில் எவ்வாறு எந்தெந்த சூழல்களில் விபத்துகள் ஏற்படுகின்றன, அதற்கான காரணங்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். நாம் விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது உற்பத்தி பாதிக்கும் என்பது ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒன்று. அதற்கு தான் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 ஆக்ட் இருக்கிறது. அது காசஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி சொல்லுகிறது. ஆகவே விபத்து என்பது ஒரு எதிர்பாராது நடக்கக்கூடியது, இடையூறு ஏற்படுத்தக்கூடியது, உற்பத்திக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 ஆக்ட் ஆனது நமக்கு, அது விதியானது நமக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. விபத்து என்பது உடல் அடிபடுதல். விபத்து என்பது எதிர்பாராதது. ஒருவருக்கு அடி ஏற்படுவது, அடுத்த 48 மணி நேரத்திற்கு அவரால் செயல்பட முடியாமல் இருக்கும், செய்ய முடியாமல் இருக்கும். இதைத்தான் விபத்து என்று கூறுகிறோம். ஆகவே இது எதிர்பாராதது. இதன் மூலம் ஆளும் பொருளும் உடல் அடிபடுதலாக இருக்கிறது. இதற்கு ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 காம்பன்சேஷன் ஆக்ட். இவ்வாறு அடிபடுகின்ற பொழுது அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியது நிறுவனத்தினுடைய கடமையாக இருக்கிறது. அவருக்கு எவ்வளவு காயம், அதற்கு எவ்வளவு காம்பன்சேஷன் அல்லது இழப்பீடு என்பதுகளை சட்டம் மூலமாக ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 கூறுகிறது. உடல் அடிபடுதல் விபத்தினால் ஏற்பட்டது. இது ஒரு முக்கியமான காரணம். அதாவது டூரிங் த கோர்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் ஒர்க், தொழிலாளிகள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்வதன் மூலமாக ஒரு வாயுவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அடிபட்டிருக்கிறார் என்பதை நிரூபிக்கப்பட வேண்டும். டூரிங் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்பது முக்கியமானது. அதன் மூலம் அவருக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும். ஒரு நோய் என்றால் அந்த தொழிலினால் ஏற்பட்டது, ஒரு குறிப்பிட்ட நோய் என்றால் அந்த நோய் அவருக்கு ஏற்பட்டது ஒரு காசு நோய் அல்லது மற்ற நோய் என்றால் அதனால் தொழிலினால் ஏற்பட்டது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். ஆகவே விபத்துக்கு நாம் காரணங்களை அறிய வேண்டும். அது விபத்து பாதகத்தை ஏற்படுத்துகிறது, உற்பத்தியை பாதிக்கும், நம்முடைய செயல்திறனை தூண்டலை பாதிக்கும். இந்த விபத்துகள் பெரியதாக இருக்கிறது, சிறியதாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கின்றோம். இறப்பு போன்றவைகள் நிலைத்த பாதிப்பு, மேஜர் ஆக்சிடென்ட். அவைகள் நமக்கு பெரிய இழப்புகளாக இருக்கின்றன. சின்ன சின்ன இழப்புகளும் கட்ஸ், ப்ரூயிசஸ் போன்ற சிறிய விபத்துகள், எலும்பு முறிவு, உள் அடிபடுதல், உடம்பு உள்ளாகவே உள்காயம், வெளி பாதிப்பு, கட்ஸ் அண்ட் வூட்ஸ் போன்றவைகளும் சிறிய விபத்துகளும் ஏற்படுகின்றன.
சில விபத்துக்கள் தற்காலிகமானவைகளாக இருக்கின்றன. நாள்பட்ட பாதிப்பு என்பது நிலைத்தது பெரிய பாதிப்பு. குறைந்த நாட்களுக்கு 1 நாள் 2 நாட்கள் மட்டும் பாதகம் ஏற்படுகின்றது என்றால் அதை தற்காலிகமானது என்று கூறுகின்றோம். அன்சேஃப் கண்டிஷன்ஸ். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது, இந்த நிறுவனத்தில் அல்லது தொழிற்சாலையில் அந்த நிலைமைகள் மோசமானதாக இருக்கிறது. அன்சேஃப், பாதுகாவல் இல்லாமல் இருக்கிறது. உதாரணமாக ஒரு இயந்திரம் இருக்கிறது, அது சுழல்கிறது, அதுக்கு தடுப்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தொழிலாளிகள் ஈர்க்கப்படலாம், அதன் மூலம் அடிபடுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ரசாயனம் இருக்கின்றது என்றால் அது சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். கெட்ட வாய் இருக்கின்றது என்றால் அது சரியான முறையில் பாதிக்கப்பட வேண்டும். ஒரு மின் கம்பி, மின் வேலி இருக்கின்றது என்றால் அது சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல கருவிகள், பெரிய பெரிய கருவிகள் இருக்கின்றன, அவைகளும் சரியான சமயத்தில் மட்டுமே பயன்படுவதாக இருக்க வேண்டும். மற்ற சமயங்களில் அவைகளை பத்திரமாக வைக்க வேண்டும். இதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அதே போல பாதுகாப்பற்ற உருளைகள், இயந்திர குறைபாடுகள், சரியற்ற முறையில் இருந்தாலும் நெருக்கடியான இடத்தில் வைத்திருத்தல் போன்றவைகள் நமக்கு பாதகங்களை ஏற்படுகின்றன. ஆகவே இந்த கருவிகளை வைக்கக்கூடிய இடங்களும் வெளிச்சமுடையதாக இருக்க வேண்டும், காற்றோட்டம் உடையதாக இருக்க வேண்டும். ஆகவே நல்ல சுகாதாரமான சூழலில் இந்த தொழிலாளிகள் வேலை செய்ய வேண்டும். தகுந்த வெப்பம், குளிர் போன்றவற்றுடன் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த சூழல் மாசடைந்ததாக இருந்தால் அது நமக்கு டேஞ்சர் ஜோன்ஸ், அவை நமக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும், கண்டிப்பாக ஏற்படுத்தும். பாதுகாப்பற்ற இடங்கள் எது போன்றவைகள் என்றால் அவைகள் பொருள் தூக்கி, கிரெயின்ஸ், அறுக்கும் இயந்திரங்கள், சா, கியர்ஸ், புல்லிஸ், ஹேமர், பெரிய சுத்தியல், ஸ்க்ரூ டிரைவர்ஸ், மின்சார கம்பிகள், ரசாயன மருந்து, அதனுடைய கலவைகள், தரை, படிக்கட்டி, ஏணிகள் மிகவும் பாதுகாப்பானதாக அனைத்தும் இருக்கப்பட வேண்டும். தரை கூட வழுக்காமல் இருக்க வேண்டும், படிக்கட்டுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஏணிகள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தொழிலாளிக்கு களைப்பினால் பாதிப்பு ஏற்படும். எப்பொழுது தொழிலாளி அதிகமான வேலை 12 மணி நேரத்துக்கு மேலே செய்கின்றான், களைப்பினால் அவன் கவனமாக வேலை செய்ய முடியாது, அதன் மூலம் பாதிப்பு ஏற்படலாம். பர்ன் அவுட் அல்லது அவருடைய சக்தி அனைத்தும் பிரயோகிக்கப்படுகின்ற பொழுது களைப்பு ஏற்படுகின்றது, அதனால் பாதிப்பு ஏற்படலாம். ஒர்க் ஷெட்யூல் பொருத்தமானதாக இல்லை. ஷெட்யூல் என்று அட்டவணை, அவைகள் காலை மாலை பொருத்தமானதாக இல்லாதிருக்கும் பொழுது விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்கின்றன. அதே போல பிரஷர், அதிகமான சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்று மிகவும் தொந்தரவு செய்கின்ற பொழுது அவைகளும் வேலை செய்யும் போது பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. ஆகவே ஒர்க் பிளேஸ் கிளைமேட், அந்த வெப்பம், குளிர் போன்றவை அவைகள் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஆகவே இவைகளை இந்த உடனடி மேலாளர்களும் பெரிய மேலாளர்களும் பார்த்து பாதுகாவலை உறுதிப்படுத்த வேண்டும். மற்றும் சில சமயங்களில் கெடுபிடியான டாமினன்ட் சூப்பர்வைசர்ஸ், மிகவும் கெடுபிடியாக இருக்கின்ற சூப்பர்வைசர் இருந்தால் அவைகளும் மிக அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள். ஆகவே வேலையை அமைதியுடன் செய்ய முடியாது. இதனால் தொழிலாளிகள் அடிக்கடி விடுபடுப்பார்கள், அதனாலேயும் அவர்கள் கவலைப்படுவார்கள். சில சமயங்களில் லே ஆஃப், நிறுவனங்கள் மூலதன பொருட்கள் இவைகள் கிடைக்காத பொழுது, மின்சாரம் இல்லாத பொழுது, வேலை இல்லாத பொழுது லே ஆஃப் விடுகின்றன. அந்த மாதிரி லே ஆஃப் இருக்கின்றது. நல் உறவின்மை, தொடர்பு, அவர்கள் தொழிலாளர்களுடன் நல்ல ஒருவருக்கு ஒருவர் நல்ல தொடர்புகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் சரியாக அமைதியாக வேலை செய்ய முடியாது. அன்சேஃப் ஆக்ட்ஸ், ஹியூமன் எரர், தனிநபர் தன்னுடைய கவனக்குறைவினால், சில தவறுகளினால் கை கால் அடிபடுதல் அல்லது இயந்திரங்கள் உடைதல் போன்றவைகளும் அடைகின்றன. ஆகவே பணியாளர்கள் சிறு சிறு தவறுகள் செய்கின்ற பொழுது இவ்வாறு ஏற்படுகின்றது. இது தவிர ஆக்சிடென்ட் ப்ரோன்னஸ் என்று ஒன்று இருக்கிறது. ஆக்சிடென்ட் ப்ரோன்னஸ் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சில தொழிலாளர்கள் ஒரு சில தங்களுடைய மன அடிப்படையில் தன்னுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட், அவருடைய செயல்களினால் பாதிப்புகளை தாங்களாகவே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், சிறிய சிறிய தவறுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அது ஒரு சில பணியாளர்கள் மட்டுமே அவ்வாறு ஏற்படும். இதை நாம் ஆக்சிடென்ட் ப்ரோன்னஸ் என்று சொல்லுகிறோம். அது ஒருவேளை பயம் அல்லது கவனமின்மை அல்லது புரிதலின்மை
அல்லது கெடுபிடி போன்ற காரணங்களினால் ஆக்சிடென்ட் ப்ரோனஸ் சில நபர்களுக்கு சில பணியாளர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு டெஸ்லர் என்பவர் 2015 கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த சமயங்களில் நாம் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும், செயல்களை மெதுவாக செய்ய வேண்டும். ஆகவே இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாமல் இருந்தால் விபத்துகள் ஏற்படலாம். மூர்க்கத்தனம், அக்ரெசிவ்னஸ், மிகவும் மூர்க்கத்தனமாக வேலை செய்தால் விபத்துகள் ஏற்படலாம். அதே போல ரசாயன பயன்பாடு போன்ற சமயங்களில், அதே போல டிஸ்ட்ராக்டபிலிட்டி, கவனமின்மை. நாம் வேலை செய்யும் போது மைண்ட்ஃபுல்னஸ், முழு கவனத்தோடு வேலைகளை செய்ய வேண்டும். கவனமின்மை இருந்தால் அப்பொழுது நாம் செயல்பட முடியாது, அது விபத்துகளை ஏற்படுத்தும். ஆகவே கருத்து உண்ணுவது இல்லை. இவர்கள் வேலை செய்யும் போது தொலைபேசி பேசிக்கொண்டே வேலை செய்வார்கள். நாம் தெருவில் பார்க்கிறோம், பலர் தொலைபேசி பேசிக்கொண்டே பைக் ஓட்டுவார்கள், கார் ஓட்டுவார்கள். இவர்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு கொண்டே வேலை செய்வார்கள், புகைப்பிடித்துக் கொண்டே வேலை செய்வார்கள். இவைகள் தங்களுடைய வேலையை கருத்துணுவது இல்லை. அதே போல கண் பார்வை, புலன் உறுப்புகள் சரியாக இல்லை. கண்களில் சில கோளாறு, மங்கி இருத்தல், அதனால் கவனம் இல்லாமல் இருக்கும். அதே போல வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 50-60 வயதுகளை கடந்தவர்கள் வேலை செய்கின்ற பொழுது கவனமாக வேலை செய்ய வேண்டியதாக கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதுபோக தனிநபரின் வாழ்க்கையில் சோகம், இவருடைய மனைவி இறப்பு அல்லது கணவரின் இறப்பு, குழந்தைகளுடைய இறப்பு, பெற்றோர்களுடைய இறப்பு, இவைகளினால் சோகம் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் பிரச்சனை, பாதுகாப்பற்ற வேலைகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் கவனமாக வேலை செய்ய முடியாது. சில சமயங்களில் இயந்திரத்தினுடைய வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்கூடிய முறைகள் தெரியாத இயக்கம், சரியாக பயன்படுத்த தெரியவில்லை. எப்படி ஆரம்பிப்பது, எப்படி முடிப்பது என்பது தெரியாது. அவர்கள் பாதுகாப்பு உபகரணங்களும் பயன்படுத்தவில்லை. கூகுள்ஸு, ஹேண்ட் க்ளவுஸ் போடவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் அபாயகரமான பொருள் பயன்பாடு இருந்தால் அதுவும் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த சமயத்தில் நிறுவனத்தில் நீக்குது. அவர்கள் நிறுவனத்தில் ஒருவேளை சில சமயங்களில் நீக்கப்படுகிறார்கள். அதுபோக மிக மிக வேகமாக வேலை செய்வார்கள். சிலர் அம்மாதிரியாக வேலை செய்வார்கள். வேகமாக வேலை செய்தல், பாதுகாப்பு உபகரணங்களை தவறாக பயன்படுத்துதல், வேலையின் போது பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தாமல் இருத்தல், கவனமின்மை, இந்த காரணங்களினால் இவர்களுக்கு விபத்துகள் ஏற்படுகின்றன. இதுபோக ஆக்சிடென்ட் ப்ரோனஸ், இதுபோக பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ், தனிநபரின் என்ன பாகுபாடுகள் அவர்களுக்கு தன்னுடைய தொழிலில் பாதுகாப்பு ஒருவேளை பாதுகாப்பு இன்மையை ஏற்படுத்தலாம். பாடம் 11.4 பிரிவென்ஷன் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். நாம் அடுத்து பார்க்க இருப்பது எப்படி இந்த விபத்துகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். நிறுவனங்கள் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்கின்றன, தனிநபர் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்கின்றோம். இந்த பாதுகாப்பற்ற இடங்களை குறைக்க வேண்டும். இந்த நிறுவனத்தில் அல்லது தொழிற்சாலையில் பாதுகாப்பு உடைய இடங்களாக இருக்க வேண்டும். சுழலும் இயந்திரங்கள், ஏணிகள், படிக்கட்டுகள், இவற்றில் பாதுகாப்பான தடுப்புகள் இருக்க வேண்டும். ஆகவே பாதுகாப்பற்ற செயல்களை குறைக்க வேண்டும். ஆங்காங்கே சைன் போர்ட்ஸ் அல்லது அடையாள குறியீடுகள் கவனமாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். மின் கம்பிகள் செல்லுகின்ற இடங்கள், மற்ற இடங்களில், இது போன்ற இடங்களில் போர்டு, சைன் போர்டு அல்லது குறியீட்டு படங்கள் வைக்கப்பட வேண்டும். பாதுகாப்பு பொறியாளர்கள், அவர்கள் பாதுகாப்பு பொறியாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் பாதுகாவலை முக்கியத்துவமாக பார்த்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஆகவே இதில் ரிஸ்க், இடையூறுகள் நீக்கப்படுகின்றன. தொழிற்சாலைகள் பெரிய வழிகளுடன் இருக்க வேண்டும். ஏதாவது தீ விபத்து போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக தொழிலாளிகள் ஓடி விடுவதற்கு வசதியாக பெரிய வழிகளுடன் இருக்க வேண்டும். குறுகலாக இருக்கக்கூடாது. மூலப்பொருட்கள் பத்திரமாக வைக்கப்பட வேண்டும். அதே போல கருவிகள், உற்பத்தி பொருட்கள் தனித்தனியாக வைக்கப்பட வேண்டும். சக்கரங்கள், பெல்ட்டுகள் சரிபார்த்தல், கட்டுக்கயிறுகள், கொக்கிகள் பயன்படாத போது இவைகளை பத்திரமாக வைக்க வேண்டும். அப்பொழுதுதான்
பாதுகாப்பாக இருக்கும். அதே போல ஏணிகள், கை இயந்திரங்கள், உரைகள் பத்திரப்படுத்த வேண்டும். கண்ணாடி, கையுறை வழங்குதல், சக்கரம் சுழலும் இடத்தில் இறுக்கமற்ற ஆடை அணிதல். சிலர் சக்கரம் சுழலக்கூடிய இடத்தில் இறுக்கமாக தொய்வாக இருக்கக்கூடிய வேஷ்டி, சேலை போன்றவற்றை அணிந்து கொண்டிருந்தால் அவைகளை அந்த சக்கரங்கள் இழுத்து கொள்ளும். ஆகவே அவைகளை அம்மாதிரியான ஆடைகளை அணியக்கூடாது. அதே போல ஏணிகள், கையேந்திரம், உரைகளை பத்திரப்படுத்த வேண்டும். அடுத்த தலைப்பு அன்சேஃப் ஆக்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்ட். இம்மாதிரியான பாதுகாப்பற்றான செயல்கள் குறைக்கப்படுகின்றன. ஆகவே வேலையிடம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். வேலையால் கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும். இடையீட்டு உதவிகள் பணியாளருக்கு கொடுக்கப்பட வேண்டும். சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டாலும் பணியாளருக்கு இடையீட்டு உதவிகளை கொடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தொழிலாளிகளுக்கு இவைகள் அனைத்தும் பாதுகாவல் பற்றி தனியாக வகுப்பெடுக்க வேண்டும். விழிப்புணர்வு ஏற்படுத்த. இது போக முன்னால் நடந்த விபத்துகளை படமாக போட்டு காண்பித்தல். இம்மாதிரியாக இருக்கும்போது குறிப்பிட்ட காலத்தில் இந்த விபத்துகள் ஏற்பட்டன, என்ன காரணங்களுக்காக ஏற்பட்டது என்பதை படங்களாக நாம் போட்டு காண்பிக்கலாம். போஸ்டர்ஸ். ஆகவே போஸ்டர்ஸ் ஒட்டுதல், பாதுகாப்பு கருதி போஸ்டர்களை ஒட்டலாம். இது சம்பந்தமாக போட்டிகளை நடத்தலாம். இவைகள் அவர்களுக்கு தொழிலாளிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அதே போல விழிப்புணர்வு கொள்கைகள், நியதிகள், விதிகள் பின்பற்றாவிடில் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரிவிக்கப்படல் வேண்டும். இயந்திரங்கள், கருவிகள் பயன்படுத்தும் முறை, பாதுகாப்பு கருவிகள் உபயோகிக்கும் முறை ஆகியவற்றையும் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆகவே கவனமாக வேலை செய்து அதன் முக்கியத்துவம் சொல்லப்பட வேண்டும். உகந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும். மேலாளரின் கண்காணிப்பு இருக்க வேண்டும். உடனடி மேலாளரும் சரி, பெரிய மேலாளரும் கண்காணிப்பு செய்ய வேண்டும். கண் பார்வை, இவர்களை அடிக்கடி அவர்களுக்கு கண் பார்வை, காது திறன் போன்றவற்றை ஆய்வு செய்யலாம். பற்றிய கேள்வி, இது சம்பந்தமாக கேள்விகள் கேட்டு அவைகளை ஆய்வு செய்யலாம். ஏற்கனவே விபத்து பற்றி ஏற்படுத்தி இருக்கிறாரா என்பதை அறிதல். ஒருவேளை சில சமயங்களில் வேலையாட்கள் நமது நிறுவனத்துக்கு வந்து சேர்க்கின்றார். அப்பொழுது ஏற்கனவே இவர்கள் விபத்து ஏற்படுத்தி இருக்கிறாரா என்பதை பற்றி அறிந்து செய்யலாம். அடுத்ததாக தூண்டப்படுதல், விபத்தில்லாமல் செய்வதற்கு பரிசு. இவர்களை, இந்த தொழிலாளர்களை விபத்தில்லாமல் செய்வது எப்படி? ஆகவே சில தொழிலாளிகள் 10 ஆண்டு காலம் எந்த விதமான விபத்துமே ஏற்படுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கலாம். ஆகவே தொழிலாளர்கள் சரியான மனநிலைக்கு பணியாளர்களை வைக்க வேண்டும். இதை ஆட்டிடியூட் சேஞ்ச் என்கின்றோம். நல்ல பணியாளர்களை அவருடைய மனநிலை இந்த உகந்த சூழலில் கொண்டு வர வேண்டும். நமது தொழிலுக்கு ஏற்ற, நமது தொழில் லட்சியத்திற்கேற்ற, நமது தொழிலின் வேகத்திற்கு ஏற்றபடி அவருடைய அந்த மனநிலையில் அவருடைய சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு குழு அமைத்து பாதுகாப்பு செய்யலாம். நாம் ஏற்கனவே கூறியது போல மேலாளருடைய கண்காணிப்பு இருக்கிறது. இவை திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது. அதுபோகவே செய்தி பரிமாற்றம், பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகள் பரிமாறப்பட வேண்டும். ஒரு இடத்திலிருந்து மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். உயர்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கும் சக தொழிலாளர்களுக்கும் செய்திகள் பரிமாற்றம் செய்ய வேண்டும். தலைவர்கள் மாதிரியாக இதற்கு செயல்பட வேண்டும். இதில் ஹியூமன் ரிலேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், HRM, ஹியூமன் ரிலேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அது இடையீட்டு உதவிகளை செய்கிறது. பாடம் 11.5 ஒர்க் பிளேஸ் ஹசார்ட்ஸ், வேஸ் டு பிரிவென்ட். ஒர்க் பிளேஸ் ஹசார்ட்ஸ் என்றால் வேலை செய்யும் இடத்தில் இடைஞ்சல்கள், அவைகளை எந்த வகையில் நாம் தவிர்க்க இருக்கின்றோம். அவைகள் தனிநபர்கள் இடையூறுகள் என்று சொல்கின்ற பொழுது பணியாளர்கள் குடித்துவிட்டு வேலைக்கு வருதல், குடித்துவிட்டு வேலை செய்தல், அவர்கள் அதனால் பாதிக்கப்படும். தொழில் நிறுவனத்தில் விஷ வாயுக்கள் இருக்கலாம், அதனுடன் வேலை செய்தால் அவை மூச்சு பகுதியை பாதிக்கும், தோல் எரிச்சல் ஏற்படும். விஷம் பாதிக்கும். கருவிகள், மின்கம்பு தடுப்பில்லாமல் இருந்தால் அவைகள் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை குறைய செய்யும். வேலையாட்கள் தேவையற்ற ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அவர்கள் வேலை செய்யும் போது வேகமாக வேலை செய்தல், குறுக்கு வழியில் வேலை செய்தல், இவ்வாறு செய்தால் இதை ரிஸ்க் எடுத்தல் என்று சொல்கின்றோம். அது எடுத்தது அவைகள் அந்த மாதிரி செய்தால் பாதகம் ஏற்படும்.
ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்ன் இதில் நாம் என்ன படிக்கப் போகிறோம் என்பது பார்க்கிறோம். ஸ்ட்ரெஸ் என்பது அழுத்தம். நாம் ஒவ்வொரு முறையும் தொழிலாளிகள் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஜீரோ ஸ்ட்ரெஸ் அப்படி வேலை செய்ய முடியாது. ஸ்ட்ரெஸ் என்பது குறைந்தபட்ச அழுத்தம், ஒரு கவனம், குறைந்தபட்ச கவலை வேண்டும். உதாரணமாக ஒரு மாணவன் பரீட்சைக்கு செல்கின்றான் என்றால் ஒன்றுமே படிக்கவில்லை, அவனுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. அவன் பரீட்சைக்கு உள்ள அறைக்கு வந்தவுடன் சும்மா உட்கார்ந்து இருப்பான், இங்கும் இங்கும் பார்ப்பான், ரெண்டு கேள்வியை படித்து பார்ப்பான், பிறகு ஒரு கொஞ்ச நேரம் ஆனவுடன் வெளியே போய் விடுவான். இவருக்கு ஸ்ட்ரெஸ் என்பதே இல்லை. இன்னொரு வகையான மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிக அதிகமாக படித்துவிட்டு இரவு புறம் படித்து விட்டு வந்திருப்பார்கள். கேள்வி பார்ப்பார்கள். தாம் படித்து விட்ட கேள்வி, தாம் படித்த இந்த கேள்வியில் ஒன்று கூட வரவில்லை. அதனால் மிக அழுத்தத்திற்கு ஆளாவார்கள். உடனே மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள். நாம் இதில் 2 வகையான மாணவர்களை பார்க்கிறோம். ஒருவருக்கு ஸ்ட்ரெஸ் என்பதே இல்லை, ஏனென்றால் ஒன்றுமே படிக்கவில்லை. இன்னொருவர் அதிகமான ஸ்ட்ரெஸ், மிகவும் படித்துவிட்டு மிகவும் எழுத வேண்டும் என்று நினைக்கிறார், இரவு பூராம் தூங்காமல் படித்திருந்தார். ஆகவே அவருக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ், அவர் மயக்கம் போட்டு விடுவார். இந்த 2மே நாம் பயனுடையது அல்ல. இதில் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் என்ன தெரிகிறோம் என்றால், ஸ்ட்ரெஸ் என்பது கவலை அளவோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பணியை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் பணி செய்ய முடியாது. இதை நாம் பேர்ன் அவுட், மிக அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸை பேர்ன் அவுட் என்று சொல்லிட்டோம். நம்முடைய இருந்து போகுது, வேலையில் அழுத்தம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே இந்த பேர்ன் அவுட் ஆகக்கூடாது, அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நாம் உள்ளாகக்கூடாது. ஆகவே அதிக வேலை, இடையே கடுமையான போட்டிகள் இருந்தால், அதிகமான போட்டி என்பது இன்டர்பர்சனல் கான்ஃபிளிக்ட் இருந்தால், அதே போல் நிறுவன கட்டுப்பாடுகள் மிக அதிகமாக இருந்தால், அவைகளை சுய கட்டுப்பாடு, அதே போல பெர்சீவ்டு கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடுகள் இருந்தால் இந்த சமயங்களில் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். வேறு வகையில் என்ன கவலை ஏற்படும்? குடும்பத்தினால் கவலை. அதனால் தன்னுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதனால் அவருக்கு அழுத்தம் ஏற்படலாம். சில சமயங்களில் நிறுவனங்களை ஒன்றாக இணைக்கிறார்கள், அதனால் கஷ்டங்கள் ஏற்படலாம். தொழில்நுட்ப மாற்றம், புதுமைக்கு மாறுகின்றார்கள், புதிய இயந்திரங்கள் வரப்படுத்தப்படுகின்றன, தொழில்நுட்ப மாற்றம், இவைகளினால் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதே போல மிக அழுத்தத்தில் வேலை, மிக அழுத்தம், நம்முடைய சூப்பர்வைசர் போன்றவர்கள் மிக அதிகமாக சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று வேலை கொடுக்கிறார்கள். ஆகவே மிக அழுத்தத்தில் வேலை செய்கின்ற பொழுது வெறுப்பு, கவலை போன்றவற்றால் உற்பத்தி பாதிக்கும் என்று டெஸ்லர் 2013ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வில் கூறியுள்ளார். மிக அழுத்தத்தில் வேலை அடைய முடியாதை அடைய விரும்புதல். மிக அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளால் இன்று மாலைக்குள் முடிக்க முடியாது, அதை முடிக்கத்தான் வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் வேகமாக வேலை செய்வார்கள். ஒருவேளை பாதுகாப்பு இல்லாமல் போகலாம், பர்ன் அவுட் ஆகலாம், எரிச்சல், தோல்வி அடையலாம், மனப்பான்மை மாறலாம். இதனால் அவருக்கு விரக்தி ஏற்படும். இந்த அழுத்தத்தை போக்க யோகா, தியானம், ஓய்வெடுத்தல் போன்றவற்றை நாம் மேற்கொள்ளலாம். முழுமையாக மனம் பாதித்தல், அது செயல்படுகின்ற பொழுது முழு கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும். அதை மைண்ட்ஃபுல்னஸ் என்று நாம் தற்காலத்தில் கூறுகின்றோம். அதற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது டிப்ரெஷன். டிப்ரெஷன் என்றால் கவலை, குடும்ப கவலை, அல்லது பணக்கவலை, அல்லது வேலையை செய்து முடிக்க முடியாத கவலை. இவைகளினால் நமக்கு டிப்ரெஷன் ஏற்படுகிறது. இவைகளை நிறுவனர் கவனிக்க வேண்டும். அந்த கவலையை போக்குவதற்கு அவர்கள் உதவி தருதல் வேண்டும். தகுந்த ஆலோசகரிடம் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அல்லது மருத்துவம் கொடுக்க வேண்டும். விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உடனடி மேலாளர் ஆலோசனை பயிற்சி கொடுக்கலாம். நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். மென்டல் ஹெல்த் உதவி நிறுவனம், மென்டல் ஹெல்த் மன அமைதியை கொடுப்பதற்கு நிறுவனத்தில் உள்ளும் நிறுவனத்திற்கு வெளியே இருந்தும் நாம் கொண்டு வந்து அவர்களுக்கு மன பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். ஒர்க் பிளேஸ் ஸ்மோக்கிங், நாம் ஏற்கனவே கூறியது போல சிலர் குடித்து விட்டு மது குடித்து விட்டு வந்து வேலை செய்வார்கள்.
சிலர் பீடி குடித்துக் கொண்டே வேலை செய்வார்கள். இவைகள் விபத்துகளை இவர்கள் ஏற்படுத்தலாம். இதனால் மற்றவரும் பாதிக்கப்படுகின்றார். இவர் பீடி குடிப்பவர் மட்டுமல்ல, பீடி குடிப்பவருக்கு அருகில் இருப்பவரும் பாதிக்கப்படுகின்றார். இதற்கு கடுமையான விதிகள் இருக்க வேண்டும். சப்ஸ்டன்ஸ் யூஸ் அட் ஒர்க் பிளேஸ், பட்டி டி என்பவர் 2019ஆம் ஆண்டு இதை பற்றி கூறியிருக்கின்றார். சப்ஸ்டன்ஸ் யூஸ், ஆல்கஹால் போதை மருந்து உபயோகப்படுத்துவதை பற்றி கூறியிருக்கின்றார். இது உடலுக்கு கேடு விளைவிக்கலாம். சண்டை சச்சரவு இதனால் ஏற்படும். மது குடித்து விட்டு வந்து வேலை செய்யும் போது சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். இதனால் உற்பத்தி குறையும், விபத்து, சில சமயங்களில் வன்முறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே சப்ஸ்டன்ஸ் யூஸ் என்பது கட்டுப்பாடுகள் வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும், உதவி செய்யப்பட வேண்டும். கம்யூலேட்டிவ் ட்ரூமா டிசார்டர்ஸ், வால்டர் ஸ்னெல் போன்றவர்கள் தசை, நரம்பு, மூட்டுகள் தொடர்ந்த வேளையில் ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த குமுலேட்டிவ் ட்ரூமா டிசார்டர்ஸ் தசை, நரம்பு, மூட்டுகள் இவைகளில் ஏற்படும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எர்கோடைனமிக்ஸ் அமைக்க வேண்டும். எர்கோடைனமிக்ஸ் என்றால் என்ன? பழைய காலத்தில் பொருள்கள் எல்லாம் தரையிலே இருந்து அவர்கள் வேலை செய்தார்கள். அதனால் அவர்கள் தரையிலே இருந்து குனிந்து குனிந்து வேலை செய்வதால் அவர்களுக்கு தசை பிடிப்பு அல்லது உடம்பு பாதிக்கப்படும். இதற்குத்தான் இயந்திரங்களை அவரவர் உயரத்துக்கு ஏற்றபடி அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இயந்திரங்களை அவர்கள் எளிமையாக இயக்கி அதனால் தசை பிடிப்புகள் வராமல் வேலை செய்ய முடியும். இவ்வாறு இயந்திரங்களை நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றமாறு, நம்முடைய தோதுக்கு ஏற்ற மாதிரி அமைத்துக் கொள்வதை எர்கோ டைனமிக்ஸ் என்று சொல்கின்றோம். எர்கோ டைனமிக்ஸ் இருக்கும்போது நமக்கு அதிக விபத்துகள் ஏற்படாது, அதிக களைப்பும் ஏற்படாது. அதற்கு தேவையான மருத்துவ வசதிகளை செய்ய வேண்டும். உதாரணமாக கம்ப்யூட்டர் ஒர்க் செய்வதற்கு அவருக்கு பயிற்சிகள், ஒரு சில சமயங்களில் அவர் நடந்து, ஒரு சில சமயங்களில் நடந்தும் வெளியில் மற்றவுடன் கலந்து பேசியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். இதில் கணினி உபயோகத்தினால் கண் பார்வை மங்கலாம், கண் எரிச்சல் ஏற்படலாம், தசைவலி ஏற்படலாம். இதற்கான மருத்துவ உதவிகள் செய்யப்பட வேண்டும். அடுத்து தோள்பட்டை வலி ஏற்படலாம். கணினி சரியான இடத்தில் அமைக்கப்பட வேண்டும். இதைத்தான் நாம் எர்கோடைனமிக்ஸ் என்று ஏற்கனவே பார்த்தோம். இவ்வாறு வாலண்டர் ஸ்னெல் 2013ஆம் ஆண்டு சொல்லி இருக்கின்றார்கள். அவ்வாறு பயிற்சி தர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அடுத்தது ஒர்க் பிளேஸ் வயலன்ஸ். குடித்துவிட்டு நடக்கின்ற பொழுது அவர்கள் ஒர்க் பிளேஸ் வயலன்ஸ், வன்முறைகள் ஏற்படலாம். இதனால் மற்ற தொழிலாளிகள் பயப்படுவார்கள், உற்பத்தியானது பாதிக்கும், வேலை செய்யும் இடம் அமைதி இல்லாமல் இருக்கும், கடுமையான விதிகள் இல்லாமல் இருக்கும். மேலாளர்கள் இதனால் திட்டவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் தேவையானதாக ஆகிறது. 11.6 பாடம் ப்ரொமோட்டிங் ஆக்குபேஷனல் சேஃப்டி. நிறுவனத்தில் பாதுகாவலை தடுக்க பாதுகாவலை ஏற்படுத்த சேஃப்டி ரூல்ஸ் இருக்கின்றன. இந்த சேஃப்டி ரூல்ஸ் பாலிசிஸ், நார்ம்ஸ், ரூல்ஸ், கொள்கைகள், விதிகள் என்று குறிக்கப்படுகின்றன. இந்த விதிகள் தேவை, வன்முறை தடுக்கப்பட வேண்டும், அது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வன்முறையை தடுக்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அந்த விதிகளை பின்பற்றாவிட்டால் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். புதிய பல வேலையாட்கள் அந்த விதிகளை பற்றி 2 வகையான வேலையாட்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த விதிகள் அந்தந்த நாட்டின் விதிகளின்படியும் பாதுகாவல் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லிவிட்டோம். விழிப்புணர்வு போன்றவை எல்லா கட்டங்களிலும் இருக்க வேண்டும். பாதுகாவல் உபகரணங்களின் நன்மைகள் கூறப்பட வேண்டும். உள்ளார்ந்த இந்த விழிப்புணர்வில் உள்ளார்ந்த ஆவலை தூண்டி பாதுகாவல் ஏற்பாடுகள், நன்மைகள் கூறப்பட வேண்டும். இந்த தொழில் செய்தால் உனக்கு என்ன லாபம், நீ உயர்வு பெறுவாய், உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் என்பது போன்றவற்றை எடுத்து சொல்லும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வேண்டும். துண்டு பிரசுரங்கள், ஃபிளையர்ஸ் அல்லது போஸ்டர்ஸ் மூலம், துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். பேச்சாளர்கள் மூலம் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இன்வெஸ்டிகேட்டிங், ரெக்கார்டிங் ஆக்சிடென்ட்ஸ். அடுத்ததாக இந்த விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது அவைகளை ரெக்கார்ட் அல்லது பதிவு செய்து கொள்ள வேண்டும்.
அதை பின்னாடி வருபவர்கள் அதை படித்து பார்த்தும் காரண காரியங்களை தெரிந்து கொள்வார்கள். அதனால் அவர்களுக்கு விழிப்புடன் இருப்பார்கள். ப்ரொமோஷன் ஆஃப் ஹெல்தி பிஹேவியர். தொடர்ந்து உடல்நலம் பேணும் பயிற்சி இருக்க வேண்டும். உடல்நலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். மருத்துவர்கள் கண், காது போன்றவற்றை இந்த தொழிலாளிகளுக்கு நிறுவனத்தில் அவர்களுக்கு செக்அப் செய்ய வேண்டும். அழுத்தம் பரிசோதிக்கப்பட வேண்டும் போன்ற இதை பார்க்கிறோம். ப்ரொமோட்டிங் பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த். யோகா, தியானம், மனக்கூர்மை பயிற்சி. யோகா போன்ற பாடத்தை ஏற்கனவே படித்து விட்டோம். தியானம் செய்ய வேண்டும், மனக்கூர்மை பயிற்சி செய்ய வேண்டும், ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டும். இதனால் அழுத்தம் குறைய முடியும். விழிப்புணர்வு பயிற்சி மேலாளர்கள் அழுத்தம் ஆய்வு செய்து தற்கொலை முயற்சியை கைவிட செய்வார்கள். ஆகவே இந்த விழிப்புணர்வு செய்து இந்த பயிற்சி மேலாளர்கள் அவருடைய மனக்கவலையை போக்குவார்கள். அவர்கள் அதனால் தன்னுடைய தற்கொலை முயற்சியும் கைவிட்டு விடுவார்கள். தீப்பிடித்தல் சமயம் தப்பித்தல் வழிகள் வேண்டும். நாம் ஏற்கனவே கூறியது போல நிறுவனத்தில் குறுகிய வழிகள் இல்லாமல் அகன்ற பரவலான வழிகள் வேண்டும். ஒரு சில சமயங்களில் தீப்பிடித்தால் அனைவரும் தப்பித்துக் கொள்ளலாம். அந்த தப்பித்தல் வழிகள் சொல்லித்தர வேண்டும். செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ் வேண்டும். லாக்ஸ் அண்ட் அலார்ம்ஸ் எந்த அறைகளை பூட்ட வேண்டும் என்பது வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். இயற்கை கதவுகள் வழிகள் இருந்தால் அதன் மூலம் அவர்கள் வெளியே செல்ல முடியும். அவசரமான காலங்களில் நிறுவனம் பாதுகாவலர் அவருடைய பணிகள். த்ரெட் அசஸ்மெண்ட். வரவேற்புரை, உள் பாதுகாப்பு, அதிகார பிரயோகம். த்ரெட் அசஸ்மெண்ட். இது எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அசஸ்மெண்ட் செய்ய வேண்டும். அது வரையறுக்க வேண்டும். அதில் அந்த உள் பாதுகாப்பு பாதிக்கப்பட வேண்டும். இதில் அதிகார பிரயோகம், செய்தி அனுப்புதல், வெளியேற்றம் போன்றவைகள் இருக்கின்றன. 2008 தாக்குதல் போல் ஏற்பட்டால் 2008 மும்பையில் தாக்குதல் ஏற்பட்டது போல் ஏற்பட்டால் தப்பிக்கும் வழிகள் இருக்க வேண்டும். இந்த பாடத்தின் சுருக்கம். நாம் இதுவரை பாடம் 11 எம்ப்ளாயி சேஃப்டி, ஹெல்த், ஆக்குபேஷனல் ஹெல்த், பிரிவென்ஷன் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், ஆக்குபேஷனல் சேஃப்டி போன்ற கருத்துக்களை மிகவும் விவரமாக தெரிந்து கொண்டோம். அடுத்த பாடம் 12 எம்ப்ளாயி கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் சர்வீசஸ். எம்ப்ளாயி கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் சர்வீசஸ். ஆகவே நாம் ஏற்கனவே கூறியது போல தொழிலாளிக்கு அமைதிக்கு பக்கம் ஏற்படாத வகையில் அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டும். அவர் உடல்நலத்தை நல்ல முறையாக பாதுகாப்பு செய்து வைத்துக் கொள்வார். அதை வெல்னஸ் ப்ரோக்ராம் என்று கூறுகின்றோம். பாடம் 12.1 நிறுவனங்கள் மாற்றங்களுக்கு தயாரானது. நாம் என்ன பார்க்கின்றோம்? நிறுவனங்கள் புதுமையான கருவிகள் வருகின்ற பொழுது அது மாற்றங்களுக்கு தன்னை தயார் செய்து கொள்கிறது. இதன் மூலம் கடுமையான போட்டிகளை நிறுவனங்கள் சந்திக்கின்றன. தன்னை முன்னேற வைப்பதற்காக புதிய இயந்திரங்களை இறக்குமதி செய்து கடுமையான போட்டிகளை ஏற்படுத்துகின்றன. கடுமையான போட்டி அழுத்தத்தை தாங்கும் சக்தி தந்தது. நம்பிக்கையின்பை முரண்பாடுகள் பொருந்தி போகாது. இவை அன்றாட வாழ்வின் அங்கமாகும். தொழிலாளர் நலம், உற்பத்தி இரண்டும் ஒன்றிணைக்கப்பட்டது. தொழிலாளருடைய நலம் அதே சமயத்தில் உற்பத்தி இரண்டும் கவனிக்கப்பட உள்ளது. நிறுவனம் நடக்க வேலையாட்களுடைய நலம் அவசியம். தற்காலத்தில் உலகளாவிய உடல்நல கொள்கைகள் உள்ளன. தொழிலும் வாழ்வும் தொடர்பு உடையது. ஒரு தொழிலாளி தொழில் செய்யும் இடத்தில் மட்டும் அமைதியாக இருந்து விட்டால் பத்தாது, தன்னுடைய குடும்பத்திலும் அமைதியாக இருக்க விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த கருத்துக்கள், குடும்பத்தினுடைய அந்த பகைமைத்தன்மை அல்லது அவருடைய கவலைகள் நிறுவனத்தினும் பாதிக்கும். அவர் சரியாக அமைதியாக நிறுவனத்தில் வேலை செய்ய முடியாது. ஆகவே தொழிலும் வாழ்வும் தொடர்புடையது. உணர்வு பூர்வமான ஆசைகளை நிறைவு செய்ய வேண்டும். அதிக உற்பத்தி வேலையில் ஆலோசனை செய்ய வேண்டும். அடுத்தவர்களை துன்புறுத்தல் கூடாது. போட்டி லாகிரி பஸ்து போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. வேலையிடத்தில் முரண்பாடுகளை குறைக்க வேண்டும். அழுத்தத்தையும் குறைத்தால் நல்ல குழு உருவாகும். அப்பொழுது அவர்கள் தொடர்ந்து நல்ல முறையில் வேலை செய்வார்கள். பாடம் 12.2 நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எம்ப்ளாயி கவுன்சிலிங். இருவர்
ஒவ்வொரு நிறுவனத்திலும் நாம் 2 வகையான ஆட்களை பார்க்கிறோம். ஒரு ஆலோசனை தருபவர், மற்றொரு பிரச்சனை உடையவர். இந்த ஆலோசனை தருபவர் விஞ்ஞான முறையில் ஆலோசனையை தருவார். பிரச்சனை உடையவர் தன் பிரச்சனையை ஆலோசனை தருபவரிடமிருந்து பேசி தன் பிரச்சனையை உணர்வார். வழிமுறை சொல்வது மட்டுமல்ல, பிரச்சனையை உணர வைப்பதுதான் முக்கியம். பிரச்சனையை உணர வைத்து தானே முடிவுகளை கூறாமல் முடிவுகளை பாதிப்புடையவர் தானே தேர்ந்தெடுக்க வழி கூறுதல். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், தொழிலாளிகள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனை போன்றவை. அந்த பிரச்சனை இருக்கின்ற பொழுது அவருடன் இந்த கவுன்சிலர் அல்லது வழிகாட்டி பேசுவார். பேசுகின்ற பொழுது அவர் பிரச்சனைகளை இவரிடமிருந்து வாங்கி அந்த பிரச்சனைகளுடைய தன்னுடைய தீர்வுகளை கூறுவார். ஆகவே தேர்ந்தெடுக்க தன்னுடைய பிரச்சனைகளை அந்த நபரை புரிந்து கொள்ள வைப்பார். தேர்ந்தெடுக்க வழி கூறுவார். பாதிப்புடையவர் தனது வழியில் ஒன்றை தேர்வு செய்வார். தன்னால் முடிந்த வழிகளில் ஒன்றை தேர்வு செய்வார். இது நடத்தை மாற்றம், முடிவெடுத்தல், சீரான தொடர்புகள், உற்பத்தியை பெருக்கும், நம்பிக்கை, தைரியம் வளர்க்கும். ஆலோசனைகள் 50 விழுக்காடு வேலைக்கு விடுபடுவதை குறைக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைகள் கூறுகின்ற பொழுது 50% வேலையாட்கள் வேலையை விட்டு போவது இல்லை. அவர்கள் இந்த நிறுவனத்தோடைய தொடர்ந்து வேலை செய்வார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. நிறுவன தொழிலாளி பிரச்சனை, தீர்ப்பு நேரம், வாக்குவாதம் செய்வது மிச்சம், அதிக வேலை, உணர்வு பாதிப்பு, பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. அதிக வேலை செய்தல் இந்த ஆங்ஸைட்டியை குறைக்கும். திருமணம், வேறு வகையில் அவருக்கு சிக்கல்கள். திருமணம், இந்த தொழிலாளி புதிதாக திருமணம் செய்திருக்கின்றார் அல்லது இந்த தொழிலாளி புதிதாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அந்த உயர்வு அல்லது மாறுதல் பிரச்சனைகளை தரும். இதனால் குடி, மருந்து போன்றவற்றை உபயோகிக்க ஆரம்பிக்கலாம். நிறுவனம், தொழிலாளர், சக ஊழியர் கருத்து இவர்கள் ஒன்றிணைய வேண்டும். தனிநபர் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். தற்காலத்தில் வேலையாட்கள் வேலை நேரம் இல்லாமல் வேலை செய்கிறார்கள். அதிகமான வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு கவலை இருக்கிறது. வேலை மட்டுமில்லாமல் குடும்பத்தின் மூலமும் கவலையானது அதிகரிக்கிறது. வீட்டில் ஒருவருடைய இறப்பு போன்றவை அந்த கவலையை தூண்டும். எஜுகேஷனல் கவுன்சிலிங் என்றால் என்ன என்று நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். தொழிலாளிகள் வேலைக்கு வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படித்து குறிப்பிட்ட திறனோடு வருகிறார்கள். உதாரணமாக +2 என்று வைத்துக் கொள்வோம். அந்த +2 படித்தவர் இந்த வேலைக்கு வருகின்றார். பிறகு தன்னை பார்த்து அந்த தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற பொழுது இதை விட நல்ல படிப்புகளுக்கும் நல்ல உயர் கல்வி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்ளும் போது அவர் அதை நாடி செல்கின்றார். இதை நாம் எஜுகேஷனல் கவுன்சிலிங் என்று சொல்கின்றோம். உயர்கல்வி, ஸ்பெஷலைசேஷன், குறிப்பிட்ட துறையில் அதிகமாக கல்வி பெறுவதும் அடிப்படை கல்வியுடன் சேர்வார்கள். ஆலோசனையில் உயர்கல்வி பற்றி கூறுவது. ஆலோசனையில் உயர்கல்வி இவ்வாறு இருக்கிறது, அதனுடைய வசதி வாய்ப்புகளை பற்றி கூறுவது. உயர்கல்வியானது திறனை வளர்க்கும். கரியர் கவுன்சிலிங். கரியர் என்றால் தொழில், கவுன்சிலிங் என்றால் தொழில் சார்ந்த நம்முடைய ஆய்வு. உச்சபட்ச வளர்ச்சியை விரும்புவர் இருக்கும் தொழிலாளியை தேர்வு செய்து உயர்கல்விக்கு அனுப்புவர். அப்பொழுது பழைய வேலையாட்கள் புதிய வேலையாட்களின் கல்வி தகுதிக்கு இணையாக இருப்பார்கள். தங்களை தாங்களே தயார் செய்து கொள்வார்கள். அதற்கு ஆலோசனை உதவுவார். உதாரணமாக வெளியில் சென்று செயல்களை செய்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய கல்வி தகுதிக்கு இணையாக தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். தன்னை என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் என்ன படிப்பு உதவிகரமாக இருக்கும் என்பதை இந்த ஆலோசகர் கூறுகின்றார். அதற்கு இணையாக தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார். தன் அடுத்த நிலைக்கு போக முயற்சி பண்ணுகின்றார். கான்ஃப்ளிக்ட் கவுன்சிலிங் என்றால் என்ன? கருத்து வேறுபாடுகளை நீக்குதல். ஒரு நிறுவனம் என்றால் பலதரப்பட்ட வேலையாட்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அப்பொழுது வேறுபாடுகள் ஏற்படும். கலாச்சார வேறுபாடுகள் இருக்கும்.
மொழி, தனிநபர் மொழி வேறுபாடு போன்றவற்றால் தனிநபருடைய பார்வையால் பெர்செப்ஷன் வேறுபடுகின்றது. புதிய வேலையில் தடுமாறுவார். ஒரு வேலையால் புதிதாக இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கின்ற பொழுது அந்த நிறுவனத்தினுடைய அமைப்பு, தொழிலாளர்களுடைய நிலை, அவருடைய என்ன போக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமாக கஷ்டப்படுவார். ஆகவே புதிய வேலையில் தடுமாறுவார். சூப்பர்வைசர் சொல்லிக் கொடுக்க நேரமின்றி தடுமாறுவார். புதிய ஆள் திறனற்றவர் என்று கருதுவார். ஆலோசகர் பிரச்சனை தீர்க்க உதவுவார். இந்த சமயத்தில் அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க இந்த கவுன்சிலிங் ஆலோசகர் உதவுவார். மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் புலன் சார்ந்த, நடத்தை சார்ந்த, உணர்வு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். புலன் சார்ந்த, நடத்தை சார்ந்த, உணர்வு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். புதிய இடத்திற்கு மாற்றம் செய்கின்ற பொழுது அந்த இடத்திற்கு ஏற்றபடி அவர் வாழ வேண்டும். அதற்கான கருவிகள், ஆயத்தமான பொருட்கள் வேண்டும். அதற்கு மாற்ற வேண்டும். புதிய இடத்திற்கு மாற்றம், திருமணம் போன்றவை சிக்கல்களை ஏற்படுத்தும். புதிதாக ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கின்றார், திருமணம் நடந்திருக்கிறது, அப்பொழுது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். அப்பொழுது ஆலோசகர் உதவுவார். ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சிலிங் என்றால் என்ன, இதை பார்க்க வேண்டும். அடிப்படை வசதிகள், அடிப்படை வாழ்க்கை வசதிகள் கூட இல்லாமல் சிலர் கஷ்டப்படுவார்கள். வேலையாட்கள் தொலைதூரங்களுக்கு மாற்றப்படுகின்ற பொழுது குழந்தை, மனைவி கூட்டிச் செல்ல முடியாது, தான் மட்டும் சென்று கஷ்டப்படுவார். இதனால் பெரிய இயந்திரங்கள் விபத்துகள் ஏற்படுத்துவார். பல பிரச்சனைகளை சந்திக்க ஏற்படும். அப்படி இருக்கின்ற சமயத்தில் ஆலோசகர் அவருக்கு உதவி செய்வார்கள். கிரீப் கவுன்சிலிங், மிக நெருங்கிய உறவினர், பெற்றோர் அல்லது மனைவி இறந்துவிட்டால் அதனால் வரக்கூடிய கவலை, மரணம் அடைதல் மிக கவலையை கொடுக்கும். தொடர்ந்து இருந்தால் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் ஏற்படும். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் கவுன்சிலிங், நாம் ஏற்கனவே கூறியது போல ஒரு சில பணியாளர்கள் குடித்து விட்டும் சிகரெட் குடித்துக் கொண்டும் வேலை செய்வார்கள். மது, லாகிரி வஸ்து அதிகம் பயன்படுத்துவார்கள். மனநல மருத்துவரிடம் முறை அனுப்ப வேண்டும். ஒரு முறை ஆலோசனையில் மாற்றம் இல்லை என்றில் சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவரிடம் காண்பிக்கலாம். இந்த ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு ஆலோசனை மூலம் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு மனநல மருத்துவரிடம் அவரை காண்பிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், உயர்நிலை அறிவியல். ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் என்றால் என்ன என்று பார்க்கணும். உயர்நிலை அறிவியல் நம்பிக்கைகள், அதற்கான ஆலோசனைகள். ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங்கில் என்ன பார்க்கின்றோம் என்றால் உயர்நிலை அறிவியல் நம்பிக்கைகள், அதற்கான ஆலோசனைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இயற்கை பிரபஞ்சம் பற்றியவை, இவைகளால் 70% உயரும். இவைகளால் 70% உயரும் உற்பத்தி. பிரச்சனைகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள்கின்றனர். பிரச்சனைகளை குறைத்து உற்பத்தியை பெருக்க உதவி செய்கின்றார்கள். விடுப்பு எடுப்பது குறையும். குறைந்த சண்டைகள், குறைந்த களைப்பு, விபத்துகள் போன்றவை குறையும். நெருக்கமான வேலையாட்களாக அவர்கள் இருப்பார்கள். உயர்ந்த கோட்பாடுகளுடன் இருப்பார்கள். சமூக குடும்ப உறவுகளுடன் அவர்கள் வாழ்வார்கள். விதிப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த மாதிரி சமயங்களில் கவுன்சிலர்ஸ் அல்லது ஆலோசகர்கள் பெயர்களை தெரிவிக்க வேண்டாம். இடையீட்டு திட்டங்கள், இடைப்பட்ட சமயத்தில் திட்டங்கள் வருகின்றன, இவைகளை நீடிக்க வேண்டாம். நிறுவன லட்சியம், நிறுவனத்திற்கு ஒரு லட்சியம் இருக்கிறது, இவ்வளவு செய்ய வேண்டும் என்று, அது முக்கியமானதாக கருதப்படுகிறது. இது உணர்ச்சியால் நாடக்கூடாது. தெரியாத தொழிலில் நாம் இறங்க வேண்டாம். நிபுணர்களை அணுக வேண்டும். புதிய முறைகளில் ஆலோசனைகள் வழங்க வேண்டும். பாடம் 12.3 அப்ரோச்சஸ் இன் எம்ப்ளாயி கவுன்சிலிங். அப்ரோச்சஸ் இன் எம்ப்ளாயி கவுன்சிலிங் என்றால் நாம் கவுன்சிலிங் செய்ய இருக்கின்றோம், அதற்கு வழியாக சில முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அதை பற்றி பார்க்கின்றோம். தனிநபர் வேறுபாடு, சரியான நேரம், மொழி, சரியான வழி போன்றவை 3 வழிமுறைகளை கூறுகின்றன. கவுன்சிலிங் என்பது நம் ஆற்றுப்படுத்துதல், அவருக்கு ஆலோசனை கூறுதல். இது 2-3 வகைப்படும். முதலில் வருவது டைரக்டிவ் கவுன்சிலிங். நேரடியாக இந்த கவுன்சிலர் அவர்களுக்கு ஆலோசனை கூறுதல். டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் இந்த ஆலோசனை கூறுவர் வழியால் விஞ்ஞான முறைப்படி கூறுவார். ஆலோசனை கூறுவர் வழியால் விஞ்ஞான முறைப்படி கூறுவார். தொழிலாளர் பல வழிகளில் பிரச்சனையை முடிக்க
வழிவகைகள் கூறப்படுகின்றன. டைரக்டிவ் கவுன்சிலிங் என்றால் என்ன என்று பார்த்தால், இந்த பிரச்சனைக்குரியவரும் ஆலோசனை கொடுப்பவரும் 2 பேரும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். இந்த பிரச்சனைக்குரியவர் தன்னுடைய பிரச்சனையை கூறுகின்றார். விஞ்ஞான முறைப்படி இந்த கவுன்சிலர் அவருக்கு விளக்கங்கள் கூறுகின்றார். எப்படியெல்லாம் முடிக்கலாம் என்று வழிகளை கூறுகின்றார். அதன் மூலம் அவர் கவனித்தல், அறிவுரையை பெற்றுக்கொள்ளுதல், உணர்ச்சிகளை பாதுகாத்துக்கொள்ளுதல் போன்றவற்றை இந்த டைரக்டிவ் கவுன்சிலிங்கை நாம் பெற முடியும். நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் நாம் இதுதான் செய் என்று இந்த கவுன்சிலர் அந்த ஆட்களிடம், அந்த பணியாளரிடம் கூறுவதில்லை. அவர் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வருமா, இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டில் எப்படி வருகிறது என்பது சில குறிப்பிட்ட டைரக்டிவ் கவுன்சிலிங் குறிப்பிட்டவற்றை செய்து கொள்கிறார்கள். நான் டைரக்டிவ் என்றால் அதில் விளக்கப்படுவதல்ல, இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்வதல்ல. அவரை இந்த ஆலோசனை கூறுபவர் தன்னை அந்த பயனாளியை உணர வைக்கிறார். பயனாளி தன்னுடைய பிரச்சனைகளை கூறுகிறார். பயனாளியினுடைய திறம் தெரிந்ததால் அவரை ஊக்கப்படுத்துகிறார். அந்த பிரச்சனையை கேட்டு அவருக்கு இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்ல மாட்டார். ஆனால் இது ஒரு வழி என்று பல்வேறு வகையான வாய்ப்புகளை அவர் வரிசைக்கிரமாக கூறுவார். ஆகவே அவற்றை தொழிலாளி அதன் ஒன்றில் தானாகவே தன்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக தொழிலாளி தன் பிரச்சனையை தானே தெரிந்து கொள்கிறார். இதை பார்ட்டிசிபேட்டிவ் கவுன்சிலிங் என்றும் கூறுகின்றோம். இந்த பார்ட்டிசிபேட்டிவ் கவுன்சிலிங்கில் எக்லெக்டிக் என்றால் 2 வகையும் உண்டு. எந்த 2 வகை? டைரக்டிவ் கவுன்சிலிங் உண்டு, நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கும் உண்டு. அவருக்கு வாய்ப்புகளை பற்றி கூறுவதும் உண்டு, இவைகள் முக்கியமானவை என்று எடுத்து சொல்வதும் உண்டு. இரண்டிலுமிருந்து இந்த தொழிலாளி தனக்கு ஏற்ற, தன்னுடைய சக்திக்கேற்ற விவரங்களை கேட்டு தெரிந்து செயல்படுவார். கோஆபரேட்டிவ் கவுன்சிலிங் என்றால் 2 பேரும் குறைந்த நேரத்தில் பேசிக்கொள்வர், ஆலோசனை பெற வெட்கப்படுவர், வேறுபட்ட முடிவுகளை கூறுவர், அதில் தேர்வு செய்யலாம். கோஆபரேட்டிவ் கவுன்சிலிங் என்றால் ஒத்துழைத்து இசைந்து வேலை செய்தல். இந்த ஆலோசகர் சில கருத்துக்களை கூறுவார், பணியாளர் கருத்துக்களை கூறுவார். 2 பேரும் இவைகளை கொண்டு செல்வது, வேறுபட்ட முடிவுகளை கூறுவர், அதில் தேர்வு செய்து கொள்ளலாம். சில சமயங்களில் கவனமான பிரச்சனைகளை கேட்ட உடனேயே தீர்வுகள் ஏற்படலாம். 12.4 ப்ராசஸ் ஆஃப் எம்ப்ளாயி கவுன்சிலிங். இதுவரை நாம் எவ்வாறு இந்த ஆலோசகர் சொல்லித் தருகிறார் என்று பார்த்தோம். அடுத்தது முறை. அந்த முறையில் ஆலோசனையில் 6 படிகள் உள்ளன. ஒன்று ப்ரீ கான்டெம்ப்ளேஷன். அப்படி என்றால் ஆரம்ப நிலை. முதலில் அடுத்தவர் மேல் பழி போடுவார். இந்த தொழிலாளி முதலில் மற்றவர்கள் மேல் இதனால் தான் இப்படி வந்தது என்று பழி போடுவார். பிரச்சனை தெரியாது, ஆலோசனைக்கு சரியான தருணம் இல்லாமல் இருக்கும், தொழிலாளிக்கு நம்பிக்கை வேண்டும். ப்ரீ கான்டெம்ப்ளேஷனில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், ஒரு வேலைக்கு அந்த பிரச்சனை தெரியாது, முதலாக அவர்கள் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பற்றி ஆரம்ப படிகள் தெரிந்து கொள்வதுதான் ப்ரீ கான்டெம்ப்ளேஷன். அப்பொழுது அவர் இவர் சரியில்லை, அவர் சரியில்லை என்று குற்றங்களை மற்றவர் மேல் போடுவார். பிரச்சனை அவருக்கு தெரியாது, இது பிரச்சனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை தொழிலாளிக்கு வேண்டும். 2 கான்டெம்ப்ளேஷன் என்றால் ஆய்வு செய்தல், பிரச்சனைக்கு மதிப்பு கொடுத்தல். இதன் மூலம் ஆலோசகருக்கு உலக ஞானம் எவ்வளவு இருக்கிறது என்பது தெரிந்துவிடும். பணியாளர் நம்பிக்கையை பெறுதல் இதில் முக்கியம். கான்டெம்ப்ளேஷன் என்றால் ஆய்வு, பிரச்சனை மதிப்பு முக்கியத்துவம். அடுத்த நிலைக்கு, ஆரம்ப நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவது. ஆலோசகருக்கு உலக ஞானம் எவ்வளவு இருக்கிறது என்பதை அந்த தொழிலாளர் தெரிந்து கொள்வார். 3வது ப்ரிப்பரேஷன். தொழிலாளி பிரச்சனைகளை விளக்குவார். 4 இன்டர்வென்ஷன். அதற்கான எதை இடையீட்டு பொருளாக கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார். இதன் மூலம் ஆலோசகரை அவர் நம்புகிறார், மாறுதலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். இன்டர்வென்ஷனில் அவர் பிரயோகம் செய்து பார்த்துக் கொள்கிறார். இதுதான் இன்டர்வென்ஷன். மெயின்டெனன்ஸ். அப்பொழுது பயன்படுத்தி, மெயின்டெனன்ஸ் என்றால் அவர் திட்டமானது கூறப்பட்டது, ஒப்புக்கொள்ளப்பட்டது. 6 போஸ்ட் கேர்.
ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நாம் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் விவரமாக கூறிவிட்டோம். அழுத்தம் முழுமையாக இல்லாமல் இருக்கக்கூடாது, குறைந்தபட்ச அழுத்தம் இருக்க வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்பது ஸ்ட்ரிஞ்சர் என்ற லாட்டின் வார்த்தையிலிருந்து வந்தது. ஸ்ட்ரிஞ்சர் என்றால் என்ன? டிரா டைட், ஒரு இறுக்கமாக வைத்தல். ஆகவே பள்ளி, வேலை செய்யும் இடம், அன்றாட வாழ்வியவற்றில் மனிதர்கள் ஒரு இறுக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே கூறியது போல இறுக்கமே இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் அளவோடு அந்த இறுக்கம் இருக்க வேண்டும். அந்த இறுக்கத்திற்கு உடலானது ஈடு கொடுக்கிறது. எந்த ஒரு இறுக்கத்திற்கும் உடல் ஈடு கொடுக்கும், அந்த புலன்கள் ஈடு கொடுக்கும். இதைத்தான் ஹன்ஸ் செல்லி என்பவர் 1974 எடுத்து கூறியிருக்கின்றார். ஆகவே ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த மட்டும் பல்வேறு வகையான விளக்கங்கள் இருக்கின்றன. ஷாபர், அதேபடியாக ட்ரெக்ஸிலோ போன்றவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு தூண்டலை ஏற்படுத்தும். அது அதுக்கு உடல் மனம் தேவைக்கேற்ற போல் அதுக்கு ஒத்துப்போக வேண்டும். அது இது அதிகப்படியாக இருக்கக்கூடாது. இட்ஸ் கால்டு ரெஸ்பான்ஸ். இதை ஸ்ட்ரெஸ் என்பதை ஸ்டிமுலஸ், அதற்கு ரெஸ்பான்ஸ் என்று கூறுகின்றோம். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் காம்பினேஷன் தான் இந்த ஸ்ட்ரெஸ். இது குறைந்தபட்சமாகத்தான் இருக்க வேண்டும், மிக அதிகமாக இருக்கக்கூடாது. ஆகவே ட்ரக்ஸிலோ கூறியது போல 2016 உடல் மாற்றம், உடல் உடல் சரி செய்து கொள்ளுதல், அட்ஜஸ்ட்மெண்ட். அதே போல இந்த விளக்கங்களை கெரிக் சிம்பார்போ போன்றவர்களும் கூறியிருக்கின்றார்கள். எப்பொழுது பிரச்சனைகள் வரும் என்றால், வேலையால் சக ஊழியருடன் சண்டை, வீட்டில் சண்டை, மேலாளருடன் பிணக்கு இருக்கும் பொழுது அப்போ அவருக்கு ஆலோசனை வழிகள் தேவை. அப்பொழுது வேண்டும். அப்பொழுது என்ன ஏற்படும் என்றால், ஹார்மோன்ஸ் அட்ரினலின் சுரக்கும். ஹார்மோன்ஸ் அட்ரினலின், கார்டிசால். அதனால் தளர்ந்த தசை, இதயம் அதிக வேலை செய்யும். ஸ்ட்ரெஸ் ஏற்படும். துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் கவனம் ஏற்படுத்தும், துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டும். குறைந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நன்றாக வேலை செய்யலாம். கடினமான சமயங்களில் ஸ்ட்ரெஸ் ஆனது உதவி செய்கிறது. அது ஓரளவு மீறினால் பாதகம் ஏற்படும். நாள்பட்ட ஸ்ட்ரெஸ் வலி, தூக்கமின்மை, செரிமானமின்மை போன்றவை குடல் ஓட்டை, தோல், முடி, இதய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுபோல உடல் எடை இழத்தல், பசியின்மை போன்றவற்றை ஏற்படுத்தும். காய்ச்சல் இதன் மூலமாக காய்ச்சல், விடுபடுத்தல், வேலை விலகுதல் போன்றவை ஏற்படும். ரெடியூஸ்ட் அப்ஜெக்டிவிட்டி, பேட் பாலிடிக்ஸ். இதனால் திறன் குறைவு, உற்பத்தியானது குறைவு ஏற்படுகிறது. முடிவுகள் எடுக்க முடியாத நிலையானது ஏற்படுகிறது. அக்கறை இல்லாத தன்மை ஏற்படுகிறது. கட்டமைப்பு குறைபாடு ஏற்படுகிறது. இதன் மூலமாக வேலையை பார்க்கும் முறை குறைகிறது. பிறர் உதவி, இதற்கு பிறர் உதவியும் பழைய அனுபவம் நமக்கு உதவி செய்கிறது. ஆலோசகர் அதற்கு உதவி செய்கின்றார். இந்த ஸ்ட்ரெஸ் தெரிந்து கொள்வதற்கு பல படிகள் உள்ளன. ஸ்ட்ரெஸ் ரெகக்னிஷன், முதலில் தெரிந்து கொள்ளுதல். அதை முதலில் உடல் உபாதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக தலைவலி. 2, ஸ்ட்ரெஸ் அசஸ்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸார், அதை கண்டுபிடிப்பு, எது தூண்டுகிறது என்பதை நாம் கவனிக்கின்றோம். கலாச்சாரமா, மதிப்பீடா, பங்கு பெறுதலா, தொடர்புகளா என்பதை பற்றி பார்க்கின்றோம். தனிநபர் அதற்கு கோப்பிங், அட்ஜஸ்டிங் செய்து கொள்ள வேண்டும். கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ். ஆகவே உடலுக்கு மனம் இவற்றுக்கு எதிர்வினை தேவை. இரண்டுக்கும் ஒரு சமன் செய்தல் வேண்டும். அடுத்ததாக மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன், அதை மதிப்பீடு செய்யல் வேண்டும், மதிப்பீடு செய்தல். அவாய்ட் கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன், முரணான சந்தர்ப்பங்களை நாம் குறைக்க வேண்டும். அதற்கு ஆல்டர் த சிச்சுவேஷன், அந்த சூழலை மாற்ற வேண்டும். அல்லது அடாப்ட் டு த சிச்சுவேஷன், அதை அடாப்ட் செய்து கொள்ள வேண்டும். குறைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சண்டைக்கும் காரணங்களை கண்டறிய வேண்டும். ஆகவே சரியான வேலை இல்லாமல் இருத்தலும், திருத்தங்கள் இருக்கின்ற பொழுதும் அவருக்கு அந்த ஆலோசகர் கருத்துக்களை கூறுவார். அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது ஆல்டர்னேட், வேறு வழி கண்டறிந்து அமைதி காண வேண்டும். இதற்கு CBT, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி உதவி செய்கிறது. இதில் சிந்தனையை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். இதில் ஐடென்டிஃபிகேஷன், எக்ஸ்போஷர், ரீசனிங், பிராக்டிசிங் அண்ட் இவால்விங் போன்றவை வருகின்றன. இதற்கு ரிலாக்ஸேஷன் பயன் தருகின்றது. ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன், யோகா, ஆசனாஸ் போன்றவைகளும் பயன் தருகின்றன. இவற்றில் டைம் மேனேஜ்மெண்ட்,
போன்றவைகளும் இருக்கிறது. இவைகளும் நமக்கு நம்முடைய கவலையை குறைத்து சிறப்பாக செயல்பட வைக்கின்றன. நன்றி, வணக்கம்.